வணக்கம். 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 யாரு கண்ணம்மா பேசுறது? ராயனூர்ல இருந்து வர்ணிகா ஸ்ரீ. சாப்பிட்டீங்களாடா கண்ணம்மா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டீங்க. எனக்கு வாங்க சாப்பிடலாம். சூப்பர், தேங்க்யூ கண்ணம்மா. நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட வரையும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கண்ணம்மா. சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்றீங்களா? பாடுங்க கண்ணம்மா, பாடுங்க. குட்டி குட்டி முயலே, சின்னஞ்சிறிய முயலே, திருட்டு வகா முயலே, பட்டு பட்டு முயலே, தஞ்சை வண்ண முயலே, சீம குழம்பு தந்துகளை, கிட்ட வகா முயலே, அன்பாய் வரும் கொள்ளலாம், மாச நீரை குளிக்கலாம், கொட்டும் மழை செய்யலாம், சொல்லாட்டம் போடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், பம்பரங்களும் சுற்றலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், ஊஞ்சல் அடி மகிழலாம். தேங்க்யூ. சிறப்பு. இதையே பொறுமையா சொல்லுங்க. ஃபாஸ்டா சொல்லிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க பார்க்கலாம். குட்டி குட்டி முயலே, வா வா முயலே, குட்டி குட்டி முயலே, சின்ன சிறிய முயலே, திருட்டு வா முயலே, பட்டு பட்டு முயலே, தஞ்சை வெள்ள முயலே, கிழங்கு குழம்பு தந்துடுவேன், கிட்ட வா முயலே, அன்பாய் நானும் பழகலாம், மூச்சு நீரி குளிக்கலாம், கொட்டு மழையில் நனையலாம், குடித்து ஆட்டம் போடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், பாத்திரம் சுற்றலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், அடிமைகளாம். சூப்பர் கண்ணம்மா, பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் கண்ணம்மா. இப்போ அன்பா பேசுங்க பார்க்கலாம். எனக்கு எங்க வீட்டுல எங்க அப்பா எனக்கு பிடித்த சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களே. ஆஹா, சூப்பர். கோபம். ஹலோ. கோபம் கோபம். எங்க அப்பா எப்பதான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாரோ? ஐயோ, அதுக்கு இவ்வளோ கோபம் ஐஸ்கிரீமுக்கு? சரி, அழுதுகிட்டே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா ஐஸ்கிரீமே வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஐயோடா. சரி, சொல்லிடலாம், வாங்கி தர சொல்லி. வர்ணிகா செல்லக்குட்டிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லலாம். அடுத்து சிரிச்சுட்டே சொல்லிடுங்க பார்க்கலாம். எங்க அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டாரு. சூப்பரே, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நீங்க சம்மந்தம் இல்லாம பேசுறீங்களா என்கிட்ட? ட்ரை பண்ண. நான் கேட்குற கேள்விக்கு பதில் இந்த ஆன்சர் சம்மந்தமே இருக்கக்கூடாது. ரெடியா? செல்லக்குட்டி, உங்க பேர் வர்ணிகா ஸ்ரீ தானே? ஐயோ, ஆன்சர் வந்துருச்சே இல்லைன்னு. சரி, மறுபடியும் போலாமா? செல்லக்குட்டி, உங்க ஊர் கரூர் தானே? போச்சுரா, ஆன்சர் சொல்லிட்டீங்களே. சம்பந்தமா? நான் இப்பதான் குளிச்சேன், இப்பதான் சாப்பிட்டேன், கடைக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு ஏதாவது சொல்லலாம்ல. ரெடியா? உங்க ஊர்ல மழை பெய்யுதாமா? கடைக்கு போயிட்டு இருக்கேன். கடையில என்ன வாங்க போறீங்க? மழை பெய்யுதா? அச்சுச்சோ, ட்ரெஸ் எல்லாம் வெளியில காய வச்சிருக்கீங்களா? குழந்தை, அட குழந்தை குழந்தை, அழகு குழந்தை, கதியரசி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம வர்ணிகா ஸ்ரீ செல்லக்குட்டி தான். வாழ்த்துக்கள் கண்ணம்மா, ரொம்ப சிறப்பா அட்டகாசமா பேசுனீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? உங்களை என்ன வாயாடி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, யாருன்னு பார்த்துலாம். ஆல்பர்ட் ஃபாத்திமா சகோதரர் சொல்லியிருக்காங்க, வணக்கம் சூப்பர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சொல்லிடுங்க உங்களுக்கு. தேங்க்யூ ஆண்டியா? ஆல்பர்ட் ஃபாத்திமா அங்கிள். தேங்க்யூ தேங்க்யூ அங்கிள் சொல்லுங்க. இனிய மதிய வணக்கம் அண்ணி, வாழ்த்துக்கள். வர்ணிகா வாயாடி சுட்டி செல்லம் சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரோஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. யாருன்னா ராஜகுமாரி சகோதரி. ஆண்டி தேங்க்யூ. அடுத்தது பிரசன்னதாஸ் அக்கா ஈரோட்லேருந்து, வணக்கம் மலர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சொல்லிடுங்க. ராஜகுமாரி சகோதரி தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சொல்லிடுங்க. நன்றிம்மா. இப்போ அண்ணாட்ட கொடுங்க. அடுத்தது
அண்ணா அண்ணா கூப்பிடுங்க, தர்ஷன் கூப்பிடக்கூடாது. அண்ணா வர்ணிகா அண்ணா கூப்பிடுங்க. வணக்கம். வணக்கம். சீக்கிரம். நான் ராயனூர்ல லக்ஷ்மி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஆண்டி? கேட்கல, பேசுறது கேட்கல, சத்தமா பேசுங்க. வணக்கம். வணக்கம். நான் ராயனூர்ல இருந்து லக்ஷ்மி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஆண்டி? சூப்பரா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். உங்க அப்பா பேரு அம்மா பேரு பாப்பாட்ட கேட்கல, நீங்க சொல்லிடுங்க. என் பேர் லக்ஷ்மி, எங்க அம்மா பேர் லட்சுமி, எங்க அப்பா பேர் பாக்யராஜ், எனக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்காங்க, அவங்க பேர் வர்ணிகா ஸ்ரீ. சூப்பர் சூப்பர் கண்ணா, அழகா சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? திடீர்னு சொல்லுவோம் இதுன்னு பார்க்கல, ஏன்னா எக்ஸாம் மாதிரி ஆச்சு. சரி, ஏதாவது திருக்குறள் சொல்லுங்களேன் டக்குன்னு. என்ன செய்தாரு ஒருத்தர், அவள் நாமும் நன்மையும் செய்துவிடல். சிறப்பு, சூப்பர். ஹலோ 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 கேக்குதுமா? அது இங்க சின்ன சத்தம் இருக்குது. இல்ல இல்ல, எனக்கு கேக்குது, சொல்லுங்க. ஹலோ, நல்லா கேக்குது கண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுங்க பார்க்கலாம். பழமொழி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. சிறப்பு. ஏதேனும் ஒரு விடுகதை கேளுங்க பார்க்கலாம் என்னைய. படம் எடுப்பான், கேமரா இல்லாம படம் எடுப்பான். நான் தான் இங்க சைகையிலே செஞ்சு காமிச்சிட்டேன். பாம்பு. பாம்பு இல்லையா? ஓகே ஓகே. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே கண்ணா? அடுத்து ரெண்டு பேர் உள்ளவன், நாக்கு நீண்டு இருக்கும், நல்லவனை கண்டால் காலில் விழும். அது என்ன? மறுபடியும் சொல்லுங்க. ரெண்டு பல் உள்ளவன், நாக்கு நீண்டிருக்கும், நல்லவனை கண்டால் கீழே விழுவான். தெரியலையே, மறுபடியும் எனக்கு புரியல, என்ன சொல்றீங்கன்னு தெளிவா கேட்கல. எஸ், நான் லேட்டஸ்டா கண்டுபிடிச்சேன். மறுபடியும் அந்த கேள்வி கேளுங்க. ரெண்டு பல் உள்ளவன், நாக்கு நீண்டிருக்கும், நல்லவனை கண்டால் பணிந்து விடுவான். யார் அது? முன்னாடி சொன்ன ஆன்சர் பாம்பு தானே? சூப்பர். அடுத்து சரி, அப்படியே இருக்கட்டும். சம்பந்தம்லாம் பேசலாமா? கண்ணா, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் போன மாசம் தான் கருடன் படத்துக்கு போனோம். அப்படியா? திருச்சிக்கு வந்திருக்கீங்களாப்பா? நான் ராயனூர்ல இருந்து பேசுறேன்னு நினைக்கிறேன். அப்படியா? அடடா, நேத்து உங்க ஊர்ல மழை பெஞ்சுதாமே? அப்படியா? ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எதெல்லாம் பிடிக்காது உனக்கு? நான் டெய்லியும் எக்ஸர்சைஸ் பண்ணுவேன். நல்ல பழக்கம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்களே. யார் சொல்லி கொடுத்தது? ஸ்கூல்ல நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படியா? நல்லா படிக்கிற பையனா நீங்க? எக்ஸாமுக்கு ஸ்டடீஸ் ரெடி ஆயிட்டேன். ரொம்ப அழகா அட்டகாசமா பேசுறீங்க கண்ணா. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சரி, இப்போ நீங்க ஒரு 7 கேள்வி கேட்பேன். அப்படியே ஜாயின் பண்ணி சொல்லணும். உங்க பேர் என்னன்னு கேட்டா லக்ஷன் சொல்லணும். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னா முதல் கொஸ்டின் சொன்ன லக்ஷன், அடுத்தது எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு கேட்டா அதையும் சேர்த்து சொல்லணும். ரெடியா? உங்க பேர் என்ன கண்ணா? என் பேர் லக்ஷன். உங்க ஊர்ல மழை பெய்யுதா? என் பேர் லக்ஷன். நேற்றுக்கு மழை பெய்யுது. உங்க தங்கச்சி பேர் என்னம்மா? புரியல. தங்கச்சி பேர் என்ன? என் பேர் லக்ஷன். நேற்றுக்கு எங்க ஊர்ல தூரத்தில் இருந்துச்சு. என் தங்கச்சிக்கு வர்ணிகா. உனக்கு பிடித்த பழம்னா எதை சொல்லுவீங்க கண்ணா? என் பேரு லக்ஷன். எங்க ஊர்ல நேற்றுக்கு தூரத்தில் இருந்துச்சு. என் தங்கச்சி பேரு வர்ணிகா ஸ்ரீ. எனக்கு பிடித்த பழம் மாம்பழம். இப்போ சமீபத்துல எந்த ஊருக்கு போனீங்கப்பா? என் பேர் லக்ஷன். எங்க ஊர்ல நேற்றுக்கு தூரத்தில் இருந்துச்சு. என் தங்கச்சி பேர் வர்ணிகா ஸ்ரீ. எனக்கு பிடித்த பழம் மாம்பழம். சமீபத்துல எந்த ஊருக்கு போனீங்கன்னு கேட்டேன். சமீபத்துல நாங்க திருச்சி போனோம்.
சரி, உங்களுக்கு பிடித்த விளையாட்டு? என் பேர் லக்ஷ்மன். நேற்று எங்க ஊர்ல தூங்கி விழுந்துச்சு. தங்கச்சி பேர் வர்ணிகாசி. எனக்கு பிடித்த பழம் மாம்பழம். சமீபத்துல திருச்சிக்கு போனோம். ஒன்ட்ட பேசிட்டு நானே மறந்துட்டேன்ப்பா அந்த 6வது கேள்வியை. அச்சோ, நானே மறந்துட்டேன்டா. ஆனா பரவாயில்ல, ரொம்ப அழகா விளையாடுனீங்க. வாழ்த்துக்கள் கண்ணா, சிறப்பு. தேங்க்யூ. தேங்க்யூ. பைடா கண்ணா, பை. ரொம்ப அழகா இருங்க. யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அனைவருக்கும் நன்றிகள் சொல்லிக்கலாம். தேங்க்யூ. ரொம்ப அழகாக வந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தாங்க இல்லையா? அவங்களுக்கும் அந்த 2 குழந்தைங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்து யார் வரப்போகிறாங்க பார்க்கலாமா? பார்க்கலாம்.